இந்த இனிய மாலை வேலையிலே வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக கிராமூதி உடைய இமாம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العظيم. அவர்களுக்கு நன்றி. இந்த இனிய நிகழ்ச்சியினை இந்த பள்ளியிலே மஸ்ஜித் அப்துல் கஃபூர் பள்ளி ஆசிரியர்களே இணைந்து நடத்த இருக்கக்கூடிய அமைப்பு பலகுடி சிங்கப்பூர் அசோசியேஷன், அதனுடைய தலைவர் அவர்களையும் மற்ற உறுப்பினர்களையும் வருகை புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு அருமை சகோதரர் அவர்கள் நிகழ்ச்சி பண்ற என்ன பேர் வச்சோம்? ஸ்ட்ரெஸ். இனிப்புங்கிறத விட ஸ்ட்ரெஸ் பார்த்தோம்னா தலைப்பு மறந்து போச்சு. ஆமா, ஸ்ட்ரெஸ். அப்போ முதல்ல நம்ம பேசுனது ஸ்ட்ரெஸ். அந்த நிகழ்ச்சி நமக்காக வழங்கிய சகோதரர் அவர்கள் இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா தூக்கம். ஒரு நண்பர்கிட்ட போய் ரொம்ப துக்கமா இருந்தாரு. ஏப்பா இவ்வளவு துக்கமா இருக்கு? நான் தூங்கியே ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு. இன்னைக்கு தூக்கம் அவ்வளவு பெரிய முக்கியம். ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி தூக்கம் எத்தனை மணி நேரம் தூங்க வேண்டும் அப்படிங்கிற பொறுப்புகள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் வராம சில பேருக்கு எப்படி தூங்குறதுன்னு கூட தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நினைக்கிறது. இப்ப நான் வெளியூருக்கு போயிருந்தா என் மனைவிக்கு தூக்கமே வராது. நான் வெளியூருக்கு போயிட்டேன்னா மனைவி தூக்கமே வராது. நீங்க நினைக்கலாம் அவ்வளவு அன்பு பாசம் முடியும் அப்படிதானே? இல்ல, நான் உள்ள புரட்ட சட்டை இல்லைன்னா அவங்களால தூக்க முடியும். அந்த சத்தம் வந்தாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அப்ப வெளியில போயிட்டா என்ன பண்றது? ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க போன்ல. இந்த போன் மாலிக் அப்துல் மாலிக். அந்த அளவுக்கு நீங்க டெக்னாலஜி தூக்கம் வராதவங்களுக்கும் வரவழைக்கிற வரைக்கும் வந்துருச்சு. அது நிறைய பேருக்கு நிறைய தொல்லை தூக்கத்துல. அடுத்தவங்களால தொல்லை, பக்கத்துல உலகத்துல அவளுக்கும் தொல்லை. சில பேர் வேலைப்பாடு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. மூளை ஓய்வு. நீ என்னப்பா இவ்வளவு சொல்ற? டாக்டர் இருக்காதா? இல்ல ரொம்ப தெரிஞ்சது சொல்லுமேங்கிறதுக்காக நம்மளுக்கு ஃபாதர் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான். இப்ப இந்த நிகழ்ச்சி, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவதற்காக நம்முடைய அன்னை டாக்டர் அசோசியேட் ப்ரொஃபசர் சாவுல் அமீன் அவர்கள், அவங்க யார் சொன்னா சீனியர் கன்சல்டன்ட் யூனிவர்சிட்டி நம்ம எஸ்ஜிஹெச்ல இருக்கிறாங்க. தூக்கத்துடைய முக்கியத்துவம் அதை பத்தி இங்க பேச போறாங்க. இந்த அவருடைய பேச்சுக்கு அப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. நீங்க உங்களுடைய கேள்வி பதில்களை அவசியம் நீங்க கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும். அப்பதான் அதுக்கான தெளிவு நமக்கு குறைக்கும். அப்ப நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வியாவது கேட்கணும். கேட்டோம்னா தான் அதுக்கான பதில்கள் கிடைக்கும். டாக்டர் அவர்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்களையும் நம்மளோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ளணும். நாங்கள் தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா தூங்கினா ஸ்ட்ரெஸ்ஸே போயிடும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அதனால அதில் சொல்லியிருந்தாங்க நல்லா தூக்கம் முக்கிய அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட நமக்கு தூக்கம்
இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது பொழுது அடுத்தது தூக்கத்துக்கு அப்புறம் அடுத்த நிகழ்ச்சி ஒன்று இருக்குது 24ஆம் தேதி ஜனவரி மாதம். அது என்னன்னா நமக்கு கிட்டத்தட்ட நோன்பு நெருங்கி வருது இல்லையா, அதனால அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நோன்புக்கு முன்பு 24 ஜனவரி 2024 நம்முடைய டாக்டர் ரசாபி அவர்கள் இங்க வந்து பேச இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நோன்பு பற்றிய நிகழ்வுகளை சொல்லுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ள ஃபீட்பேக் பண்ணுங்க. இப்போ நீங்க டாக்டர் அவர்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் இருக்கு. நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம வடிவமைப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும். இது நான் 24 சொல்லிட்டேன். அடுத்தது ஓகே, இதுதான் ஒரு மெகா ஈவெண்ட். இதையும் மஸ்ஜித் அப்துல் கஃபூர் மற்றும் பதக்குடி சேனம் சிங்கப்பூர் இணைந்து இதை நடத்த இருக்கின்றோம். இதே இடத்துல பள்ளியாசல்ல. ஸோ இது வந்து ஹெச்பிபியும் பண்றாங்க சேர்ந்து. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியம். இந்த QR கோடை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதுல நார்மலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தா கூட இதை பற்றிய தகவல்களையும் நீங்க எல்லா சந்தேகங்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக நம்ம மற்ற பள்ளிகளிலே செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருடம் மறுபடியும் மஸ்ஜித் அப்துல் கஃபூரோடு இணைந்து சேவைகளை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க அவசியம் வரும்பொழுது இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. உங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அவசியம் சொல்லுங்க. நல்ல முக்கியமான நிகழ்வு. அதுல சில டாக் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஹெல்த் டாக் அதுலேயும் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நன்றி. அடுத்ததாக நான் நம்முடைய ஐயா மற்றொரு ஐயா அவர்களிடம் நான் இந்த நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Thanks, Brother Malik, for the kind introduction. So, முதல்ல இந்த டாக் ஆர்கனைஸ் பண்ண புதக்குடி அசோசியேஷனுக்கும் அப்துல் கஃபூர் பள்ளிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தூக்கம் எவ்வளோ முக்கியம்னு மாலிக் சொன்னாங்க. தூக்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ கேட்குதா? தூக்கத்தை பற்றி நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சூரா நபால சொல்லும்போது சொல்கிறான், மேலும் உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுதலாக ஆக்கினோம் அப்படின்றோம். அதாவது அல்லாவே சொல்கிறான் தூக்கத்தை வந்து இளைப்பாறுதலாக ஆக்கணும் அப்படின்னு. நம்ம ஹதீஸ் பல இடங்களில் சாஹி புகாரியில் தூக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சில சமயங்களில் அவங்க வந்து பள்ளிவாசலில் ஒரு தடவை போன போது ஒரு கயிறு கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்குறாங்க. ஜைனப் வந்து தொழுகும் போது தூக்கம் வந்துச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு தூங்காமல் இருக்கிறதுக்காக தொழுவாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, கயிறை எடுத்துருங்க, தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிடணும். ஏன்னா அது வந்து உங்களை உடம்பை வந்து எப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தேவையோ அது சொல்லுது. அல்லாவுடைய கட்டளை வந்து தூங்குனா தூங்கிடணும். அதுக்கப்புறம் நீ திரும்பியும் ஓதுறது இது பண்ணணும். தூக்கம் அவ்வளோ இம்பார்ட்டன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தூக்கம் வந்து மருத்துவ ரீதியாக ஃபிசியலாஜிக்கல் ஸ்டேட், எல்லா மனிதனுக்கும் தூக்கம் தேவை, எல்லா உயிரினங்களுக்கும் தூக்கம் தேவை. அது முக்கியம். தூக்கம் தான் என்ன ஆகும் நம்ம தூக்கத்தில்? நம்மளோட தூக்கம் வந்து ஒரு சிறு மௌத்து மாதிரி தான். ரெடியூஸ்ட் அண்ட் ஆப்சன்ட் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய இஸ்லாமில் வந்து தூக்கம் வந்து சிறு மௌத்து மாதிரி தான். நம்ம தூங்கி அடுத்த நாள் எந்திரிச்சோம்னா நம்ம அல்லாவுக்கு நன்றி சொல்கிறோம், நம்ம எந்திரிச்சதுக்கு இல்லையா, காலையில் எந்திரிக்கிறதுக்கு. ஸோ ரெடியூஸ்ட் அண்ட் ஆப்சன்ட் கான்ஷியஸ்னஸ். தூங்கும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாமே வந்து மசில் டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே ரிலாக்ஸ்டாக போயிடும். அது வந்து அல்லாவுடைய ஒரு அதிசயம். அதாவது ரெடியூஸ்டு மசில் டோன், அது நாம வச்சுக்கணும். தூக்கத்தில் யாரும் வந்து எதுவும் செய்ய முடியாது, தூங்கிடுவோம். நம்ம பேரலைஸ்டுன்னு சொல்லலாம். ஹோல் பாடி இஸ் பேரலைஸ்டு. ஹேபிச்சுவல் ஸ்லீப் பாஸ்டர்ஸ், சில பேர் வந்து வலது பக்கம் படுத்து தூங்குவாங்க, சில பேர் இடது பக்கம் படுத்து தூங்குவாங்க, சில பேர் வந்து சுப்பைன் பொசிஷன் சொல்லுவாங்க, இப்படியே தூங்குவாங்க. ரொம்ப ரேரா பீப்புள் வந்து ப்ரோன்ல தூங்குவாங்க. அதாவது அதுலேயும் நம்ம ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, ஷைத்தான் தான் ப்ரோன்ல தூங்குவான் அப்படி. நம்ம நேச்சுரலாக தூங்கும்போது லெஃப்ட் ரைட்டு இல்லை லெஃப்ட், எது ரைட் பெஸ்ட்டா லெஃப்ட் பெஸ்ட்ன்றது ஒரு ஹதீஸ்ல வந்து ரைட் பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது தட் டசன்ட் மேட்டர், எப்படினா தூங்கலாம். ஆனால் ப்ரோன்ல யாரும் தூங்கவும் மாட்டோம் இல்லையா. ஆனால் சில பேர் வந்து இந்த ஹேபிச்சுவலாக தான் தூங்குவாங்க. சில நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா சில பேருடைய பாஸ்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும் தூங்கும்போது. அது மாறி மாறி இருக்கலாம் தூக்கத்தில் புரள்றது. ஸோ தூக்கம் எதுக்கு முக்கியம்? குழந்தைங்க ரொம்ப நாள் தூங்கும். சின்ன குழந்தைங்க இருக்கு இல்லையா, ரொம்ப நேரம் தூங்கும். ஏன்னா அப்பதான் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும் குழந்தைங்களா இருக்கும்போது. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நியூ நேட்ஸ் குழந்தைங்க ரொம்ப நேரம் தூங்கும், பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும். மெமரி கன்சாலிடேஷன், நம்ம என்ன வாழ்க்கையில நம்ம இந்த பகல் நேரங்களில் வேலை செய்யறது, ஞாபகம் இருக்கிறது எல்லாமே தூக்கத்துல தான் கன்சாலிடேட் ஆகுது. உங்களுக்கு தூக்கம் அது ரெண்டு விதமா இருக்கும். அதை நான் அடுத்த ஸ்டைல உங்களுக்கு சொல்றேன்.
அதே மாதிரி தூங்கலன்னு சொன்னால் இம்யூன் சிஸ்டமே உங்களுடைய நரம்பு இது எல்லாமே பாதிக்கும். ஸோ தூக்கத்தினால எல்லா சிஸ்டமும் பேசிக்கலாக தூங்கும் போது தான் உங்கள் பாடி வந்து ரிப்பேர் ஆகுது. த ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் ஸ்டார்ட்ஸ் இன் தூக்கம். ஸோ 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு. ஸ்டேஜ் 1 வந்து நீங்க போய் படுத்த உடனே தூங்குறது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு முழிக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் இடைப்பட்ட ஒரு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் இருக்கும். இங்கே சத்தம் கேட்குது, அங்கே பாட்டு கேட்குது, இங்கே ஒரு டிவி ஓடுதுன்ற சத்தம். அந்த ஸ்டேஜ் 1ல இருப்பீங்க. அதுலேருந்து ஸ்டேஜ் 2க்கு போவீங்க. ஸ்டேஜ் 2க்கு போகும்போது உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். ஹார்ட் ரேட் பிகின்ஸ் டு ஸ்லோ. உங்களோட ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகும். பிரெயின் பிகின்ஸ் டு ப்ரொடியூஸ் அந்த பிரெயினில் தான் உங்களுக்கு ஸ்லீப் வருது. எதுக்காக இப்போ தூக்கத்தை பற்றி நரம்பு டாக்டர் பேசுகிறாரு, பிரெயின் டாக்டர் பேசுகிறாருன்னா அதுதான் பிரெயினில் தான் தூக்கம் வருது. பிரெயினில் தான் நம்மளுடைய பிரெயினில் ஒரு கிளாக் இருக்கு. எப்படி ஒரு அலாம் கிளாக்கோ அதே மாதிரி எல்லாம் நம்ம பிரெயினில் ஒரு கிளாக் வச்சிருக்கோம். அது வந்து சிர்காடியன் ரிதம்னு சொல்றது. அதையும் ஒரு சூறால சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஒரு பிரெயினில் ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்குக்கு வெளிச்சம் வந்த உடனே காலையில் டார்க் ஆயிடுச்சுன்னா நைட்டுன்னு சொல்லுது பிரெயின். அப்போ 2-3 ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகிறதுனால ஸ்டேஜ் 2 ஸ்லீப். அதுல இருந்து ஸ்டேஜ் 3க்கு வரும்போது the whole body gets relaxed, blood pressure எல்லாம் ட்ராப் ஆகிட்டு டீப் ஸ்லீப்ல போயிடுவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வரத்துக்கு ஒரு 60 நிமிஷம் 1 hour ஆகும். அந்த 60 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஸ்லீப் வரும். ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்லீப், ரெம் ஸ்லீப். ரெம் ஸ்லீப்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், அதாவது ட்ரீம் ஸ்லீப். காமன் மேனுக்கு சொல்லும் போது இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 நான் ட்ரீம் ஸ்லீப்னும் ஸ்டேஜ் ரெம் ஸ்லீப்பை ட்ரீம் ஸ்லீப்னு சொல்லலாம். ட்ரீம் கேன் ஹேப்பன் இன் ஸ்டேஜ் 2 and 3 கூட ட்ரீம் ஹேப்பன் ஆகும். அது வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ட்ரீம் வருது இந்த ரெம் ஸ்லீப்ல தான் வரும். ஸோ இது அல்லாஹ்வுடைய மகிமை என்னன்னா, அந்த ட்ரீம் ஸ்லீப் வரும்போது பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஆனால் அந்த பாடி வந்து ரிலாக்ஸ்ட் அண்ட் பேரலைஸ்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த மாதிரி ஆகிடும் அந்த இடத்துல. ட்ரீம் வரும்போது பாடி வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஆனால் பிரெயின் பிகம்ஸ் வெரி ஆக்டிவ். அப்போ தான் இந்த ஹோல் ஃபேக்ட்ரி பிரெயின் கன்சாலிடேட்ஸ் யுவர் மெமரி. ஆல் த கன்சாலிடேஷன் என்ன நடந்துச்சு எல்லாம் கன்சாலிடேட் ஆகும் அந்த மெமரியில். ஸோ அது ட்ரீம் ஸ்லீப். அது இப்போ இந்த டாக்ல நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னால், நான் என்னுடைய ப்ராக்டிஸில் பார்த்த சில உண்மையான கேஸுங்களை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் யூ கேனாட் ஐடென்டிஃபை த கேஸ் போட்டிருக்கேன். அதை வச்சு நம்ம பேச போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர்ல எல்லாம் கேட்டுக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு தூக்கம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி பேஷண்ட் அட்மிட் பண்ணிவிட்டு மூக்கில் ஒரு இது சென்சர் எவ்வளோ காற்று வருது, ப்ரீத்திங் பண்ணும்போது அப்டமன் மேலே போதா செஸ்ட் மேலே போதா, கையில் ஒரு சென்சர் இருக்குது பாருங்கள், கையில் இருக்க சென்சரில் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் பிரெயினில் இருக்கிற சென்சர் வந்து என்ன ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப்பில் இருக்குது, இந்த எல்லா சென்சர்ஸும் இந்த தூங்கும்போது. ஸோ முன்னாடிலாம் இதை பாலிசோம்னோகிராம் இல்லைன்னா ஒரு ஸ்லீப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பேஷண்ட் ஹேஸ் டு கம் டு ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்லீப். இதுதான் கன்வென்ஷனல் பாலிசோம்னோகிராம். இப்போ வந்து இது மாறிட்டு வருது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதுனால இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் வாட்சஸ் வச்சிருப்பீங்க நிறைய பேர், ஹுவாயி வாட்சஸ், ஆப்பிள் வாட்சஸ். அதுவே சொல்லும் உங்களுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லீப் எவ்வளோ, டீப் ஸ்லீப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்போ முன்னேறிடுச்சு. இப்போ நாங்கள் இது இந்த மாதிரி டெஸ்ட்டை இப்போ வந்து ரொம்ப செலக்டட் பேஷண்ட்ஸுக்கு தான் பண்ணுறோம். இப்போ இதுதான் ரொம்ப காமனாக பண்ணுறது. ஹோம் ஸ்லீப் ஆப்னியா டெஸ்ட்ன்னு இருக்கு, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. இந்த ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும். இதை போட்டுட்டு நைட்டு படுத்துட்டு அடுத்த நாள் இந்த வாட்சை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா அவங்க டேட்டாவை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஸ்லீப் அனலைஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ஈஸியாக போயிடுச்சு. பேஷண்ட் ஹேஸ் நோ நீட் டு கம் டு த ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி அளவுக்கு வந்துருச்சு. அதையும் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ரிங்கு மாதிரியே டெவலப் பண்ணுறாங்க இப்போ, பெலூன் ரிங்குன்னு சொல்லிட்டு. ஸோ த டெக்னாலஜி இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர். எப்படி நம்மளுடைய லேப்டாப் எல்லாம் வந்து சின்னதா அது மாதிரி ஆகுது. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹோம் ஸ்லீப் டெஸ்ட், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். இது வந்து நம்மளுடைய யூஸ்வலாக வாட்சஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்சஸ். இப்போ இந்த வாட்சஸ் சில சமயங்களில் என்னுடைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த வாட்ச் போட்டால் அந்த இதுலேயே சொல்லுது எனக்கு பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன இதை வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு. இப்போதைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த வாட்சில் இருக்கிற டேட்டாவை வச்சு சந்தேகப்படலாம். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்ன அந்த டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த வாட்சில் இருக்கிற டேட்டாவை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு we are not ரெடி. மேபி இன் ஃபியூச்சரில் இந்த வாட்ச் நல்லா டெவலப் ஆச்சுன்னா வரலாம். ஸோ
இது வந்து யூஸ்வலாக ஒரு பேஷண்ட்டை கொடுப்போம். ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்கள் சான்சஸ் ஆஃப் தூங்கி உழுறது வந்து 0, 1, 2, 3. இது வந்து சப்ஜெக்டிவ் ஸ்கேல். நீங்கள் சொல்லலாம், நீங்களே இது வந்து நீங்கள் சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் சொல்றாரு, ஆமாங்க நான் உட்காந்து இருக்கிறேன், படிச்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய 2 கொடுக்குறேன், எனக்கு வாட்சிங் டெலிவிஷன் நான் எப்பவுமே தூங்கிடுறேன் 2 கொடுக்குறேன், இல்லை இன்ஆக்டிவ் இன் ஏ பப்ளிக் பிளேஸ், ஒரு தியேட்டர்லயோ மீட்டிங்லயோ இருக்கேன் நான் தூங்கிடுறேன் 2, ஆஸ் எ பேசஞ்சர் இன் ஏ கார் ஃபார் அவர் வித்தவுட் எ பிரேக். ஸோ இதை ஒரு போட்டுட்டு இந்த ஸ்கோர்ல ஒரு 8 வந்துச்சுன்னு சொன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் பிட் ஸ்லீப்பி. 8க்கு கீழே இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் ஸ்லீப்பி. ஸோ சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் தான், நீங்க சொல்றது தான். நீங்க அதுல போய் சொன்னீங்கன்னா ஓகே, இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ் இல்லையா? அது மாதிரி மோஸ்ட்லி பேஷண்ட் சொல்ல மாட்டாங்க, அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க. இது தேவையில்லை இந்த ஸ்லைடு. ஸோ ஒரு 2-3 கேசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 32 years old லேடி, அவங்க ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு 10 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்போ இருக்கிற வயசை போட்டிருக்கேன், அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இருக்காங்க. குவாலிட்டி இன்ஜினியரிங்ல படிச்சுட்டு இருந்தபோது ஷி கேம். ரொம்ப ஸ்லீப்பி, டே டைம்ல ரொம்ப தூங்கி உழந்துறது. நைட்டு நல்லா 8 மணி நேரம் தூங்கினாலும் அடுத்த நாள் மார்னிங்ல கிளாஸுக்கு போனால் தூங்குறது, யூனிவர்சிட்டியில் முடியல, லேசி, ஸ்லீப் அட்டாக்ஸ், தூங்கி விழுந்துறது. சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரீம்ஸ்னா ஒரு மாதிரி எப்பவுமே ட்ரீம் ஸ்டேட்லேயே இருக்கிற மாதிரி ரொம்ப ட்ரீம் இருக்கிறது. சில சமயங்களில் தூங்கும் போது யாரோ நம்மளை டச் பண்ற மாதிரி, யாரோ நம்மளை ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். சம்டைம்ஸ் கீழே விழுந்தா கீழே வேணுட்டு விழல, யாரோ ஒரு ஜோக் பண்றாங்க, ஒரு சந்தோஷமான எமோஷனல் பீரியட்ல விழுந்து வீக்கா இருக்கு, விழுந்த பிறகு எந்திரிக்க முடியாது. அதை கேட்டப்லெக்டிக் அட்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு கண்டிஷன். இது என்ன பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த லேடிக்கு வந்து இந்த மாதிரி இது ஒரு பேஷண்ட், நிறைய பேஷண்ட், ஒரு 20-30 பேஷண்ட் என் கூட இருக்கிறாங்க. அதில் வந்து டாக்டர்ஸும் இருக்கிறாங்க, சில டாக்டர் படிக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட். ரீசெண்டாக ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் வந்து லேசி பாய், படிக்கிறது இல்லை, ஸ்கூலில் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஆக்சுவலாக அவனுக்கு இந்த கண்டிஷன் இருக்கு. இதை வச்சு இது வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து நார்கோலெப்சின்னு சொல்லுவாங்க. நார்கோலெப்சி யூஸ்வலாக மிஸ்டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக இந்த பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் அந்த மாதிரி யாரோ டச் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு மலை பாய் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் எனக்கு. அவங்க அப்பா வந்து இதுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, ஜின்னு பிடிச்சிருக்கு, ஓதுறது, இது அது அந்த மாதிரி பண்ணிட்டு டிடன்ட் கம் டு த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். வந்த பிறகு தான் கண்டுபிடிச்சோம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஸோ பேசிக்கலாக என்ன ஆகும்னா, நிறைய தூங்கி விழுவாங்க. ஏதாவது ஒரு சிரிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா கேட்டப்ளெக்சிக் அட்டாக். யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு, கேட்டப்ளெக்சி இருக்கும். ஸ்லீப் பேராலிசிஸ் சில சமயம் நம்ம கூட வந்திருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்காக ஒரு 3 மணிக்கு அலாம் வச்சிருப்போம். சில சமயம் அலாம் அடிச்சிச்சுன்னா நம்ம முழிச்சிருவோம், அவர் பாடி இஸ் பேரலைஸ், நம்மளால உடனே அந்த அலாம் இது பண்ண முடியாது. ஏன்னா வி ஆர் இன் தி ட்ரீம் ஸ்லீப். அந்த நேரத்தில் அலாம் அடிச்சிருப்போம். ஸோ ஸ்லீப் பேராலிசிஸ் இருக்கும். நைட்டு தூக்கமும் ஒழுங்கா இருக்காது. நிறைய ஹாலுசினேஷன்ஸ், யாரோ ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி, ஒரு ஆள் இருக்கிற மாதிரி, இல்லை யாரோ இருக்க அவுட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பிரெயின் ஃபாக் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு மெமரி ஒழுங்கா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு மெமரி ஸ்லீப்ல தான் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ பிரெயின்ல வந்து ஒரு பிரெயின் ஃபாக், மெமரி ஒழுங்கா இருக்காது. இதை ட்ரீட் பண்ணலாம் ஈஸியா, நிறைய மருந்துங்கள்லாம் இருக்கு. ஸோ யூஸ்வலாக எப்படி டயக்னோஸ் பண்ணோம்னா, எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்னஸ், பகல் நேரங்களில் நிறைய தூங்கி விழுவாங்க. கேட்டப்ளெக்டிக் அட்டாக்ஸ் இந்த மாதிரி வீக்கா இருக்கும்போது வீக்கா இருக்கும். ஸ்லீப் பேராலிசிஸ், நிறைய ட்ரீம் இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நார்மலா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ ஒரு சின்ன உதாரணம், இப்போ சப்போஸ் நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே டார்க் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். தூங்கினா கூட ட்ரீம் ஸ்லீப் வராது. எல்லாத்துக்குமே ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கு போவோம். ட்ரீம் ஸ்லீப் வரத்துக்கு 60 நிமிஷம் தூங்கணும். இந்த பேஷண்ட்ஸுக்கு 15 நிமிஷத்துலேயே ட்ரீம் ஸ்லீப் வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஹாஸ்பிட்டலில் பகலில் தூங்க சொல்லுவோம். தூங்க சொல்லிட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு எழுப்பி விடுவோம், திரும்பி தூங்க சொல்லுவோம். இந்த மாதிரி 5 தடவை தூங்குவோம், 5 நேப் இல்லையா? அந்த 5 நேப்ல 2 தடவை ட்ரீம் ஸ்லீப் வந்துடும். அவங்களுக்கு வந்துருச்சுனாலே கன்ஃபார்ம் டயக்னோசிஸ். அதுதான் நார்கோலெப்சின்னு சொல்றது. ஆனால் வேற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணலாம், ஆனால் இதுதான் மெயின் கன்ஃபர்மேஷன். ஏன் அப்படி நார்கோலெப்சி வருதுன்னு சொன்னா, 2 ஹார்மோன் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தூங்குறதுக்கு முக்கியமானது 2 ஹார்மோன். இந்த சன் லைட் கீழே போன உடனே மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது நம்ம பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்ட் இங்க உள்ள இருக்கு, உள்ள. அதை தான் இந்த மற்றவங்க வந்து நான் முஸ்லிம்ஸ் வந்து இந்த நெட்ரிக் கண்ணுன்னு சொல்றது அவங்க. அந்த ஒரு பீனியல் கிளாண்ட், அந்த கிளாண்ட் என்ன பண்ணணும்னா மெலட்டோனினை செக்ரீட் பண்ணும் நைட்ல. அந்த மெலட்டோனின் செக்ரீட் ஆக தூக்கம் வந்துடும். காலையில சன் வந்த உடனே மெலட்டோனின் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஹார்மோன் ஒராக்சின் வரும். ஒராக்சின் தான் இப்ப நமக்கு செக்ரீட் ஆயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும், அதனால நம்ம தூங்காம இருக்கிறோம். அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ஒராக்சின் வரதுல பிரச்சனை இருக்கும், அதனால நம்ம தூங்கி உளருது.
ஸ்லீப் அட்டாக்ஸ். இது வந்து ஒரு இது காமன் சினாரியோ. பிரதர் மாலிக் சொல்லும்போது சொன்னாங்க கொரட்டை விடுறது அந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, அது காமன் சினாரியோ. 45-year-old மேன், ஒரு 5-star ஹோட்டல் சிஇஓ. அவர் டயபெட்டிஸ் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப தூங்கி உழுறாரு, அதனால இரிட்டபிளா இருக்காரு எப்பவுமே. ஒபீஸ், பாடி மாஸ் இண்டெக்ஸ் இல்லை ஒபீஸ் 30க்கு மேலே இருக்கும். கொரட்டை விடுறது, ஸ்னோரிங், நிறைய கொரட்டை விடுறது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அந்த இது சொன்னோம் இல்லையா, அந்த எப்போர்ட் ஸ்லீப்பினஸ் ஸ்கேலுன்னு, அது வந்து 8க்கு மேலே இருக்கும், நிறைய ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாப் பேங்க் கொஷினர்னு ஒன்று இருக்கு, அது கேட்கலாம். ஸ்னோரிங், டு யூ ஸ்னோர் லவுட்லி? யூஸ்வலாக நமக்கு தெரியாது, நம்ம கூட இருக்கிற தூங்குற பார்ட்னருக்கு தெரியும், இல்லை பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்காக சொல்லுவாங்க, ஆமாம் எஸ் மை டேட் ஸ்னோர்ஸ் லவுட்லினா எஸ். டயர்டாக இருக்கா டே டைமில்? எஸ் ஐ எம் டயர்ட். ஹாஸ் எனி ஒன் அப்சர்வ் யூ ஸ்டாப் பிரீத்திங் ஆர் choking? நீங்கள் தூங்கும்போது ஆப்னியான்னு சொல்லுவோம். ஆப்னியானா தூங்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க, தூங்கிட்டே இருப்போம், ஸ்டாப், ஆப்னியா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஸோ தட் இஸ் ஆப்னியா, choking எபிசோட்ஸ், அது இருக்கும்னு சொல்கிறேன். எஸ். டு யூ ஹேவ் ஹை பிளட் ப்ரெஷர்? பாடி மாஸ் இண்டெக்ஸ் 35க்கு மேலே இருக்கா? வயசு 50க்கு மேலே ஆகுதா? இந்த நெக்ஸ்ட் சைஸை மெஷர் பண்ணுவோம். இந்த ஸ்கோர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் யுவர் ரிஸ்க் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா ஹை. ஸ்டாப் பேங்க் கொஷினர்னு சொல்கிறது. ஸோ அதனால என்ன பிரச்சனை? இந்த இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரியும், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்னியான்னு சொன்னீங்களே, ஆப்னியான்றது ஸ்டாப் பிரீத்திங்கு. ஹைப்பாப்னியான்றது நீங்கள் நார்மலாக ப்ரீத் பண்ணுறதை விட கம்மியாக ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு ஸ்கோர் சொல்லுவோம் யூஸ்வலாக. லெஸ் தேன் 5 இருந்துச்சுன்னா நார்மல், 5லேருந்து 15 இருந்துச்சுன்னா மைல்டு, 15லேருந்து 30 இருந்துச்சுன்னா மாடரேட், மோர் தென் 30 இருந்துச்சுன்னா சிவியர். இந்த ஸ்கோர் நாம வச்சுங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த வாட்ச், இந்த வாட்சில் போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். நிறைய ப்ரைவேட்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் நினைக்கிறேன் இந்த ஆப்பிள் வாட்ச் இதெல்லாம் கூட இந்த ஸ்கோரை கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர். ஸோ இந்த ஸ்லீப், சில பேர் கேட்கலாம், இதனால என்ன டாக்டர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப், நான் ஸ்னோரி, ஆமாம் நான் ஸ்னோர் பண்ணுறேன், எனக்கு மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தூங்குனா என்ன ஆகும்? பேசிக்கலாக என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம நார்மல் சுவாச பையில வந்து காற்று இப்படி மூக்கு வழியாக போய் லங்ஸுக்கு ஆக்சிஜன் போகணும். இப்போ நம்ம தூங்கும் போது இந்த காற்று இங்கேயே ஸ்டக் ஆகிட்டு கீழே போகலைன்னா the lung doesn't get oxygen. இப்போ லங்குக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா, பிளட்டில் ஆக்சிஜன் இல்லைன்னா பிரெயின் வந்து முழிச்சுக்குது. ஆக்சுவலாக பிரெயின் முழிக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ட் இஸ் இன் ட்ரபிள். ஹார்ட் என்ன நினைக்குதுன்னா, ஹோல் பாடிக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா ஹார்ட் ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணுது, இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது, பிரெயின் முழிச்சுக்குது. பிரெயின் முழிக்கும் போது உங்களுடைய மைக்ரோ அராசல், நீங்கள் டீப் ஸ்லீப்ல இருந்து திரும்பி மேலே வந்துடுறீங்க, டீப் ஸ்லீப்ல. ஸோ நீங்கள் தூங்கின மாதிரி இருக்கு, ஆனால் உங்களோட தூக்கம் வந்து சரியான குவாலிட்டி ஸ்லீப் இல்லை. ஸோ அதுதான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. அந்த மாதிரி தூங்கிட்டே இருந்தால் நாள்பட என்ன ஆகும்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எங்கள் ஹார்ட் இஸ் கெட்டிங் இன்டு ப்ராப்ளம் இல்லையா, அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் இன்னும் மோசம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னாங்க அவர் பிரதர் மாலிக். ஸோ டிப்ரெஷன் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு இந்த பேஷண்ட்ஸுக்கு. ஹை பிளட் ப்ரெஷர் வரும். சுகர் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அவங்க சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறதுனால. ஸோ இட்ஸ் சடன் டெத் சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ், பட் அது நம்ம பயமுறுத்த வேண்டாம். இன்க்ரீஸ் டிராஃபிக், ஏன்னா பகல் நேரங்களில் அவங்க ஓட்டுறது, டிரைவிங் தொழிலில் இருந்தாங்கன்னு சொன்னால், ஓட்டுறது இல்லை கார் ஓட்டினா ஒரு தூக்கம், ஒரு மைக்ரோ ஸ்லீப்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோ ஸ்லீப் வந்துச்சுன்னா சில சமயங்களில் பிரச்சனை வரும். அதே மாதிரி ஹார்மோன் டிஸ்ரப்ஷன், ஸ்ட்ரோக் வரதுக்கு ரொம்ப காமன், டிமென்ஷியா வரதுக்கு ரொம்ப. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இஸ் எ ட்ரீட்டபிள் கண்டிஷன். இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். மீன்ஸ் யூ கேன் டிரைவ், யூ கேன் இதை வச்சுக்கிட்டே வாழ்க்கை நடத்தலாம். பட் இஃப் யூ பெட்டர் ட்ரீட் இட், பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளங்களை தடுக்கலாம். அதுக்கு தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. ட்ரீட்மெண்ட் பற்றி பேசும்போது வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் வந்து டெஃபினட்டாக பண்ணணும். அது எல்லாருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸி கிடையாது இல்லையா. வெயிட் லாஸ்ன்றது டயட் மட்டுமே வெயிட் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. டயட்டு, எக்ஸசைஸ், இப்போ வந்து நிறைய ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு, செமாக்ளூட்டைடு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் வந்துருச்சு, இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒருத்தவங்க டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், மயோ ஃபங்க்ஷனல் தெரப்பி அண்ட் நேசல் பிரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு இருக்கு. நான் லாஸ்ட்டாக டாக் முடிக்கும்போது நான் ஒரு ஸ்கேன் கோடு கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நான் பேசினது எல்லாமுடைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. சிங் ஹெல்த்தில் இருக்குது, ப்ரோஷர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம், வீடியோஸ் இருக்குது. இது எப்படின்னா, இது ரொம்ப ஈஸி. ஸ்கேன் த QR கோட், ஹெல்த் பட்டியை டவுன்லோட் பண்ணிங்க. ஹெல்த் பட்டி டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் சிங் பாஸ் லாகின் பண்ணிங்க. ஹோம் பேஜில் போய் ஹெல்த் டூல்ஸ் அண்ட் கிளிக் ஆன் எக்ஸசைஸ் டைரி. அங்கே வந்து மயோ ஃபங்க்ஷனல் இருக்கும்.
அங்கே நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. டங் எக்ஸசைஸு, ஏர் புல்லிங் எக்ஸசைஸு, பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வீடியோவோட. அதை நீங்கள் டெய்லி பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் குட் ஃபார் இந்த ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுனா பெட்டர். மயோ ஃபங்க்ஷனல் தெரப்பி எக்ஸசைஸ்ன்னு நம்ம சிங் ஹெல்த்தில் போட்டிருக்காங்க, ஹெல்த் படியில் இருக்கு. ரொம்ப ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் யூஸ்வலாக சிபேப், கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், இது ஆக்சிஜன் கொடுக்காது. இந்த மிஷின் ஜஸ்ட் ஏரை தான் புஷ் பண்ணும். இந்த மிஷின் சின்னதாக இருக்கும். இந்த மாஸ்க் உங்களை பார்க்கறதுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கு. சின்ன மாஸ்க்ஸும் இருக்கு, நேசல் மாஸ்க்ஸும் இருக்கு. ஸோ இது யூஸ்வலாக போடலாம். இது போட்டுட்டு தூங்கலாம். போட்டுட்டு தூங்கினா பெட்டர். அப்போ வந்து அந்த ஏஹெச்ஐன்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த நம்பர் குறைஞ்சிரும். பேஷண்ட் ஆல்சோ வில் ஃபீல் பெட்டர். முதல்ல கொஞ்சம் பேஷண்ட் ஹெசிடென்ட்டாக இருப்பாங்க. இதை பார்க்கும்போது நான் எப்படி இதை போட்டுட்டு தூங்குறது, எனக்கு தூக்கம் வராது, பயமாக இருக்குன்னு. அது போக போக பழகி போயிடும். இல்லைன்னா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், அந்த பாடியெல்லாம் அந்த இது பண்ணணும், அதில் அது பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அது ஒத்து வராது, எனக்கு இது மிஷின் போட்டுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஓரல் அப்ளையன்சஸ் மேண்டிபுலர் அட்வான்ஸ்மெண்ட் டிவைஸ்ன்னு இருக்கு. அதை வந்து டென்டிஸ்ட் போய் கேட்டு போட்டுக்கிட்டா இந்த ஏர்வே இப்படி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்க ஏர்வே ஓப்பன் ஆகிக்கும் நைட் தூங்கும்போது. ஆனால் இந்த ஓரல் அப்ளையன்சஸ் நிறைய வெளியே விற்கிறதுலாம் இருக்கு. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி போட்டுக்காதீங்க. இந்த ஸ்னோரிங், மூக்க மூடுறது, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. பெட்டர் சி எ டாக்டர், ஒரு டென்டிஸ்ட். அவங்க வந்து இது உனக்கு ஒத்து வரும், உங்க மவுத்துக்கு ஒத்து வரும் அப்படின்னா போடலாம். நிறைய மவுத் கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி பல்லு கடிக்கிறது பிரக்சிசம் இருக்குல்லையே, அதுக்கெல்லாம் மவுத் கார்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு டென்டிஸ்ட்டை கேட்டு போடுறது பெட்டர். மோஸ்ட் வந்து சில பேர் சர்ஜரிக்கு போவாங்க. சர்ஜரினா உள்ள இந்த ஹோல் ஏரியா இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ரொம்ப க்ரௌடடா இருக்குன்னு சொன்னா சர்ஜரி பண்ணி இதை கட் பண்ணி இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. ஒன்று ஃபிசிக்கலாக சர்ஜரி பண்ணுவாங்க, இல்லைன்னா லேசரில் பண்ணுறதும் இருக்குது. இப்போ லேசர் டெக்னாலஜி, லேசர்லேயும் பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். ட்ரை த இனிஷியல் ஆரம்ப காலத்தில் இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இது வேலை செய்யலைன்னா இந்த சர்ஜரிக்கு போகலாம். அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹோல் நம்மளுடைய வாய் இருக்கு இல்லையா, அந்த வாயை வந்து நரம்பு தானே கண்ட்ரோல் பண்ணுது. ஹைப்போக்ளாசல் நர்வ்னு ஒரு நர்வ் பிரெயின்லேருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த நர்வை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க தூங்கும்போது. ஸோ அது வந்து என்ன செய்யுதுன்னா அது வந்து கொலாப்ஸ் ஆகாமல் ஸ்டிஃபாக வச்சுக்குது. ஸோ அதுவும் செய்யலாம். ஆனால் விலை கூட, ஐ திங்க் ஒரு 50,000 ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் இன்வேசிவ். யூ புட்டிங் சம்திங் இன்ஸ்டெட் யுவர் பாடி அண்ட் பேட்டரி மாதிரி. அதெல்லாம் வேலை செய்யலைன்னா இதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு கேஸ் பாருங்க, 55-year-old மேல், அவர் ஒய்ஃபோட வந்தார். ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்ன நைட்டில் அடிக்கிறாரு, ஸ்ட்ராங்கிள் பண்ணுறாரு என்ன அப்படின்னு. ஆனால் பகலில் நல்லா இருக்கிறாரு, நைட் ஆகிட்டா பேட் ஆயிடுறாரு, பகலில் குட்டாக இருக்கிறாரு. அவர் போய் சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இது அது மாதிரி பண்ணுறாரு. நிஜமாக நடந்த கேஸ் தான். ஆனால் நான் கேட்டேன், உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்கா? நோ மேரிட்டல் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. டே டைமில் பிஹேவ்ஸ் நார்மலி. ஸோ அதனால் ஒய்ஃப் வந்து ஸ்லீப் செப்பரேட்லி. இது ரியல் ஸ்டோரி, நிஜமாக என்னுடைய பேஷண்ட் தான் இது. ஸோ எனக்கு தெரியும், என்ன டயக்னோசிஸ் தெரியும். பேசிக்கலாக என்ன ஆகுதுன்னு சொன்னால், நான் முதலே சொன்னேன் இல்லையா, ரெம் பிஹேவியர் ஸ்லீப், ரெம் ஸ்லீப், ட்ரீம் ஸ்லீப். இந்த ட்ரீம் ஸ்லீப் வரும்போது நான் சொன்னேன், நம்மளுடைய பாடி வந்து பேரலைஸ்டாக இருக்கும், ஆனால் நிறைய ட்ரீம் வரும். ஆனால் இவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த ட்ரீமை இனாக்ட் பண்ணுறாரு. ட்ரீம் அந்த பாடி வந்து பேரலைஸ்டாக இல்லை. ஸோ ட்ரீமில் வர அனிமல்ஸு, இந்த ஸ்கேரி ட்ரீம்ஸ் தான் இவங்களுக்கு வரும். அதை வந்து இவர் சேஸ் பண்ணுறாரு. சேஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கள பீட் பண்ணுற மாதிரி, என்ன அதில் அடிக்கிற மாதிரி வருது, இவர் அடிக்கிற மாதிரி வருது. இல்லை இவருக்கே செல்ஃப் இன்ஜுரி இருக்குது. எனக்கு ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீம் வந்த உடனே ஹி ரன் அண்ட் கோ நாக் த வால் அண்ட் தென் ஹி ஹேட் ப்ளீடிங் இன் த பிரெயின். இந்தியன் மேன், வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட். அந்த ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். அந்த பேஷண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய மெடிசன் வேலை செய்யலை. ஸோ எக்ஸசிவ் மசில் டோன் ஒரு 60% என்னத்தினால வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்மளால, ஏன் இவங்களுக்கு வருதுன்னு. ஆனால் ஒரு 40% வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இல்லை அல்சைமர்ஸ் டிமென்ஷியா இருந்த டிசீஸ் வரும். இந்த டிசீஸ் பேஷண்ட்ஸை நாங்கள் வருஷம் பார்த்துட்டே இருப்போம். வி வில் மானிட்டர் வெதர் அவங்க டிமென்ஷியா வருதா பார்க்க. ஸோ ரெம் பிஹேவியர் டிசார்டர்னு சொல்றது இது ரொம்ப காமன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு 20-30% பேஷண்ட்ஸ் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நம்ம ஒரு மெலட்டோனினோ இல்லை குளோனாசெப்பாமோ கொடுத்தோம்னா அவங்க ஒழுங்காக தூங்குவாங்க. சில சமயங்களில் நைட்டில் செய்கிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அதுதான் சொல்ல முடியாது. சில சமயத்தில் நாக்டர்னல் எபிலெப்சின்னு இருக்குது. சில பேஷண்ட்ஸுக்கு வந்து நைட்டில் வலிப்பு வரும், காக்கா வலிப்பு நோயின்னு சொல்கிறது. அந்த மாதிரி 2-3 பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்கு. நைட்டில் வந்து த்ராஷன் ஸ்க்ரீமிங் இந்த நைட்டு திரும்பி தூங்கிடுவாங்க. இதில் ஒரே ஒரு பியூட்டி என்னென்னா, அவருக்கு கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு அந்த ட்ரீம் பண்ண மாதிரி ஒரு ஞாபகமே இருக்காது. நான் ட்ரீம்லாம் பண்ணலையே, நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்துச்சுன்னா வி வில் சஸ்பெக்ட் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு.
அஃப்கோர்ஸ் வேற ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சின்ன குழந்தைங்க வீட்டில் வச்சிருந்தாலும் தெரியும். சம்டைம்ஸ் எக்ஸாம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் நைட்டில் டாக் பண்ணுவாங்க, ஸ்லீப் டாக் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க வந்து ஸ்லீப் வாக் பண்ணும், சில குழந்தைங்க வாக் பண்ணி வந்து கேட்கும். ஆனால் அது குழந்தைங்க வந்து வளர 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 சரியாக போயிடும். பட் சில சமயங்களில் சரியாக போகாமல் இருக்கிறதும் கண்டிஷன்ஸும் இருக்குது. ஆர்மி பாய்ஸ் யூஸ்வலாக நிறைய வருவாங்க மின்டெஃப்ல இருந்து ஸ்லீப் வாக் பண்ணுறது. அப்போ வந்து நம்ம வந்து அவங்க டவுன் பேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா என்ன ரிஸ்க் இல்லையா, தே கேனாட் ஹேண்டில் ஃபயர் ஆர்ம்ஸ் இந்த மாதிரி ஆர்மி பாய்ஸ். அதே மாதிரி பெரியவங்களும் ஸ்லீப் வாக் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நம்ம வந்து ஸ்லீப் வாக்கிங்னு சொன்னால் மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டிஸே பண்ணுவாங்க. அதாவது அவங்க எந்திரிச்சு தூக்கத்தில் நடந்து போய் ஃப்ரிட்ஜை எடுத்து சாப்பிட்றது, அப்புறமா அடுத்த நாள் சொல்லுவாங்க நான் சாப்பிடவே இல்லையே அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இல்லை கதவை திறந்துட்டு காரை போய் ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தால் கதவை போய் காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. ஸோ இப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்னா, அதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த ஸ்லீப் டாக் ஸ்லீப் வாக் என்னைக்கு நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிகாஷன் தான். அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா ஸ்லீப் வாக் இருந்தால் கூட இருக்கிறவங்க லாக்கை எங்கே லாக் பண்ணி கீயை ஒரு இடத்துல வச்சிடணும். அவங்களுக்கு தெரியக்கூடாது கீ எங்கே இருக்குன்னு. ரொம்ப ப்ரிகாஷனரியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தி ஈஸியஸ்ட் வே டு ட்ரீட் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஸ்லீப் பேக்ல தூங்க சொல்லுவேன். ஸ்லீப்பிங் பேக்ல தூங்கினா த மொமெண்ட் தே கேனாட் கம் அவுட் ஆஃப் த ஸ்லீப்பிங் பேக், அப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆகிடும் ராத்துக்கு. ஸோ ஸ்லீப்பிங் பேக்ல தூங்க சொல்லலாம். ஸ்லீப் என்யூரிசிஸ்ன்றது தெரியும் உங்களுக்கு. சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா பெட் வெட்டிங் பண்ணுங்க, குழந்தைங்க பெட் வெட்டிங் பண்ணும். அது கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். அப்படி சரியா போகலன்னா நீங்கள் யூரோலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கு ட்ரீட் பண்ணலாம். பிரக்சிசம் உங்களுக்கு தெரியும், பல்ல கடிக்கிறது, அது சில பேருக்கு இருக்கு அந்த பிரச்சனை இருந்தால் டென்டிஸ்ட்டை பார்க்கணும். சி தீஸ் ஆர் கால் பேராசோம்னியாஸ், ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ லாஸ்ட்டாக பேச போகிறது சிர்காடியன் ரிதம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம உடம்புல ஒரு கிளாக் இருக்கு. சூரா அந்நம்ல அழகா சொல்றான், நிச்சயமாக நாமே இரவை அதில் அவர்கள் ஓய்ந்து இருப்பதற்காகவும் பகலை வெளிச்சமாகவும் ஆக்கினோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நிச்சயமாக இதில் அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், எதுக்காக நான் டார்க் ஆக்கினேன், எதுக்காக நான் சூரியனை கொடுத்தேன், நீங்க ஓய்வு படுறதுக்கு தான் சூரியன் நம்மள சொல்றான், அழகா சொல்றான். இதை தான் சிர்காடியன் ரிதம்னு ஆங்கிலத்தில் இப்போ சொல்றோம். அது 1500 வருஷத்துக்கு முன்னாடியே 400 வருஷம் முன்னாடி அல்லாஹ் சொல்லியிருக்கான் இதை. ஸோ சிர்காடியன் ரிதம்ல என்ன பிரச்சனைனா இன்சோம்னியா வரும். நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்னு சொன்னோம் இல்லையா, இன்சோம்னியா தான் மெயின் காரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு தூங்கவே முடியறதில்ல, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு. இன்சோம்னியா இதை வந்து ஒரு மன நோயின்னு தான் சொல்லலாம். இன்சோம்னியா பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்காது, இது மனசு தான் காரணம். இங்கே நிறைய ஸ்லீப் ஹைஜீன்னா என்ன, இந்த இன்சோம்னியா இருந்துச்சுன்னு சொன்னா பகல் நேரங்கள் ரொம்ப தூக்குவாங்க, ஒரு ட்ரபிள் ஆஃப் ரிமெம்பரிங் திங்ஸ், மூடியா இருப்பாங்க, ஸ்லோ திங்கிங். இன்சோம்னியா இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட்டை தான் பார்க்கணும். 2 பேரை பார்க்கணும், சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும். சைக்காலஜிஸ்ட் வந்து சைக்கோ தெரப்பி பண்ணுவாங்க, சைக்காட்ரிஸ்ட் வந்து மருந்து கொடுப்பாங்க. ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நைட்ல சிகரெட் குடிக்கிறவங்க இல்லை காஃபி குடிக்கிறவங்களா இருந்தா 4 to 6 hours பிஃபோர் ஸ்லீப் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ காஃபி குடிக்கிறவங்க டீ குடிக்கிறவங்களுக்கு தூக்கமின்மை, நான் சொல்றது இன்சோம்னியா இருக்கிறவங்களுக்கு. சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் நான் காஃபி 8 மணிக்கு குடிச்சாலும் தூங்குவேன் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சில பேர் தூக்கம் இன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சரியா, தூக்கமின்மை இருக்கவங்களுக்கு தலைவர் தூங்குறாரு. அவாய்ட் சிகரெட் ஸ்மோக்கிங் அண்ட் டேக்கிங் கஃபீன். என்னங்க நாப் போஸ்ட் லஞ்ச் நாப், அது வந்து சுன்னத். ஆக்சுவலா 30 minutes நாப் பண்றது இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி பவர் நாப் அப்படின்னு சொல்றாங்க. பவர் நாப் ரசூல் எல்லாம் அந்த காலத்துலேயே நமக்கு சொல்லிட்டாங்க, நீங்க வந்து லஞ்சுக்கு அப்புறம் ஒரு தூங்குறது சுன்னத்து அப்படின்னு. ஸோ இட்ஸ் அமேசிங் அவர் ரிலிஜன். இல்லை பவர் நாப் வந்து இட்ஸ் பீன் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் அஸ். ஸோ 4 to 6 hours முன்னாடி ஸ்பைசியா சுகரியா கஃபீன் குடிக்கக்கூடாது, லார்ஜ் மீல்ஸ் சாப்பிடக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி டின்னரை வந்து ஸ்மாலாக வச்சுக்கிட்டு லஞ்சை லார்ஜாக வச்சுக்கிறது பெட்ரு. அப்புறம் எக்ஸசிவ் வாட்டர் இன்டேக் இருக்கக்கூடாது நைட்டில். ஏன்னா நீங்கள் அடிக்கடி இது யாருக்குன்னா தூக்கம் இன்மை இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா யூ கேன் ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி டேர்ன் யுவர் பெட்ரூம் இன்டு எ ஸ்லீப் இன்டியூசிங் என்விரான்மெண்ட். நம்ம என்ன சில சமயம் செய்வோம்னா நிறைய வேலைகளை பெட்ரூமில் உட்காந்து பண்ணுவோம், கம்ப்யூட்டர் டிஸ்கஷனு எல்லாம் பண்ணுவோம். ஸோ மேக் பெட்ரூம் இன்டு ஸ்லீப். அங்கே போனீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக தூங்குற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் நீங்கள். எஸ்டாப்ளிஷ் அ சூத்திங் பெட்ரூம், ஒரு ருட்டீன் ஏதாவது ஒரு அதே மாதிரி ஒரு வார்ம் பாத்து, இல்லை ஹேவிங் அ லைட் ஸ்நாக்கு, ரீடிங் அ புக்கு, ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் மியூசிக் அந்த மாதிரி இருந்துக்குமே தவிர யூ குடன்ட் டூ so many things which is agitate your mind அந்த மாதிரி.
அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் ஷெடியூல், ஒரு நாளைக்கு ஒரு டைமில் தூங்குறது, ஒரு நாளைக்கு ஒரு டைமில் தூங்குறதுன்னு வச்சிங்கன்னா கஷ்டம் வந்துடும். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் எ ஃபிக்ஸ்டு ஷெடியூல். இத்தனை மணிக்கு நான் போயிடுவேன், இத்தனை மணிக்கு லைட் ஆஃப் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு தூங்கிடுவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் வச்சிட்டிங்கன்னா பேசிக்கலாக இஷா முடிச்ச பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன், அப்புறமா தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஷெடியூல் வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வச்சுட்டு தூங்கிட்டீங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது தாச்சத்துக்கோ இல்லை நீங்கள் எப்போ எந்திரிக்கணும் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி நேப் ஏர்லி ஆர் நேப் பண்ணலாம். தூக்கமின்மை இருக்கிறவங்க நேப் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஒரு 30 மினிட்ஸ் பண்ணலாம் பிஃபோர் 3 PM. அந்த ஒரு நம்ம சொல்கிற மாதிரி ஜோஹருக்கு அப்புறம் பண்ணலாம். பட் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இது, நம்மளுடைய ரியாலிட்டிக்கு முடியாது. ஃபரூக் மட்டும் நேப் பண்ணிட்டு இருந்தார் முன்னாடி, சூறாவளி இப்போ பண்ணுறது இல்லை போல நினைக்கிறேன். டோன்ட் பி எ நைட் டைம் கிளாக் வாட்சர். தூக்கம் வரல அப்படின்னு ரொம்ப பயப்பட வேணாம். அதே எப்படா நைட் ஆகிட போதே தூக்கம் வராது. அது வந்து ஈஸி டு செட் டு மீ. ஆனால் அந்த இன்சோம்னியா இருக்கவங்களுக்கு தான் தெரியும். எவ்ரி ஹோல் ஹவுஸ் இஸ் ஸ்லீப்பிங், யூ கேனாட் பி ஸ்லீப்பிங், யூ ஜஸ்ட் லை டவுன் அண்ட் வாட்சிங் கவுண்டிங் த ஷீப்ஸ்ன்னு போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. ஸோ டோன்ட் பி நைட் வாட்சர். இஃப் யூ ஆர் நாட் ஸ்லீப் ஆஃப்டர் படுத்தீங்க 20 நிமிஷம் தூக்கம் வரலன்னா அந்த இடத்த விட்டு வெளியே கீழே போயிட்டு ஏதாவது ஒரு வாக் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி பெட்ரூமுக்கு வாங்க தூங்குறதுக்கு. அதுதான் ஈஸியஸ்ட் வே. அதாவது அங்கேயே உட்காந்து இருந்தீங்கன்னா இட் வில் லேண்ட் அப் இன் ட்ரபிள். ஸோ இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் ரிலேட்டட் டு யுவர் மைண்ட், இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு யுவர் பாடி. அஃப்கோர்ஸ் அது வேலை செய்யலைன்னா தென் யூ ஹேவ் டு டேக் சம் டேப்லெட்ஸ். எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. அந்த தூக்கமின்மை இருக்கிறவங்க நைட்டில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, மார்னிங்கில் பண்ணிக்கணும் எக்ஸசைஸ். அந்த மாதிரி பிரைட் லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும். ஸோ ஐ திங்க் ஐ வில் ஸ்டாப் ஹியர். இந்த இதை ஸ்கேன் பண்ணிங்க தேவைப்படுறவங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ ப்ரோஷர்ஸ் இருக்கும். அந்த ப்ரோஷர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஹெல்த் படியில் நீங்கள் அந்த எக்ஸசைஸையும் கற்றுக்கலாம். ஐ வில் ஓப்பன் த ஃப்ளோர் ஃபார் கொஷின்ஸ். ரொம்ப நன்றி. அதே விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. நம்ம எளிமையா சொல்லிடுறோம் தூக்கம் வரமாட்டேன்னு சொல்லி. இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது டெமோவே கொடுத்துருவாங்க. சொல்லுங்க. இல்ல 30 செகண்ட் தான் அது எனக்கு ஆசைங்க. அவ்வளவுதான். 30 நிமிடம் இல்ல, செகண்ட். ஏன்னா 10 செகண்ட் கூட சொல்லியிருக்கேன். இப்போ வந்து கேள்வி பதிலெல்லாம் உங்களுடைய தூக்க பிரச்சனைகளை மருத்துவ ஐயாவுக்கு கேட்கலாம். முதல் கேள்வி சாவுன்னு தான் கேட்பாங்க. நினைக்கிறோம் சாவு சொல்லி தூக்க வைக்கணும். அவங்க சொன்ன மாதிரி அந்த சைக்காலஜி இன்சோம்னியாக்கு நீங்க எதுவும் பேச்சுல வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டயபிட்டிஸ், ஸ்ட்ரெஸ் மூலியமா ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அது ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு தான் டயபிட்டிஸ். எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து அந்த டயபிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எங்கேயும் வரலாம் உங்களுக்கு இன்ஸ்டிகேட் பண்ணுது. டயபிட்டிஸ் வருது இல்லை, அதை நோக்கி செல்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு அப்படின்னு பேசணும். அந்த பேஜ்ல முக்கியமாக சொல்றது வந்து ஒரு ஸ்லீப் ரொம்ப முக்கியம். பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துடைய அந்த டைமென்ஷன் இருக்குல்ல, நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும், ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுங்கா தூங்கணும், இந்த மாதிரி உள்ள அந்த ஸ்டடியில முக்கியமா என்னன்னா ஸ்லீப்புங்கிறது நம்ம வாழ்க்கை டாப் இருக்கு. இப்போ சாப்பாடு எக்ஸசைஸ் கொஞ்சம் மாறணும் பிரச்சனை இல்லை, ஆனா தூக்கத்தை நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியப்படுத்தும் போது, ஒழுங்கா தூக்கம் பத்தாம இருக்கும்போது பல பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது விசேஷமா இருக்கு. அதனால அந்த முக்கியம் நான் 3 வாட்டி நான் பேச வந்தேன், இதோட உங்களை கேட்க வந்தேன் முக்கியமா. ஏன்னா அவங்களுடைய டாக்டர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த அவேர்னஸ், நம்மளுடைய தூக்கம் எவ்வளவு முக்கியம், அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு ஒரு உந்துதலா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் விட மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா நம்ம ஒரு சொசைட்டில வளர்ந்து இருந்தா தூங்குறது வந்து ஒரு லேசினஸ், ரொம்ப தூங்கக்கூடாது, வெளிப்பா இருக்கணும், குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை வளர்ந்து நம்ம வந்து தூக்கம் அப்படிங்கும் போது தூங்குறது குறைச்சா நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம்.
கண்டிப்பா தூக்கத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த அளவு தூங்குறது, ஸோ அந்த கேள்வியை தான் அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எனி அதர் கொஸ்டின்ஸ் தான் நான் அக்கௌண்ட் பண்ணுறேன். நன்றி நன்றி. அது தூக்கத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் விழிப்புணர்வு தான் தூக்கம் நினைச்சு போறாங்க. ஓகே, என்ன கேள்வி? முதல் கேள்வி நானே கேட்கிறேன். பிரச்சனை என்னன்னாக்க மண்டே டு ஃப்ரைடே காலைல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்ட். ஆனா சனி ஞாயிறு ஆகிட்டாங்க தூக்கமே வர மாட்டேன். சனி ஞாயிறு தூக்கம் வர மாட்டேங்குது. காலைல எழுந்திரிச்சிட்டாங்க இல்ல சனி ஞாயிறு நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருக்கீங்களா? எழுந்திரிச்சிட்டாங்க தூக்கம் வர மாட்டேன். ரொம்ப நேரம் தூக்க முடியல. அதாவது எல்லாத்துக்கும் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கு எப்படியும் எந்திரிச்சிடும் ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுனால எந்திரிச்சிடும். ஆனா முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சாட்டர்டே தூங்கலாம் நினைச்சா தூங்க முடியல. ஆனா நம்ம லீவ் தான். இல்ல இல்ல அது எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. எனக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். ஆமா, நீங்க சொல்ற பிரச்சனை வந்து ஏன்னா அதுதான் நான் சொல்றேன். பிரெயின்ல வந்து சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு கிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்க கிளாக்கு வந்து மண்டேயா சாட்டர்டேயான்னு தெரியாது இல்லையா? கிளாக்கு மண்டேயா சாட்டர்டேன்னு தெரியாது. ஸோ அது நீங்க எப்போ எந்திரிச்சு ஹேபிட், எப்போ நீங்க டெய்லி எந்திரிக்கிறீங்களோ அந்த நேரத்துல முழிப்பு வந்துடும். வந்துருது. அப்புறம் எப்படி தூங்க முடியும்? முழிப்பு வந்துருக்காரு. ரொம்ப கஷ்டமா இல்ல நீங்க ஒரு நீங்க எத்தனை மணி நேரம் தூங்கி இருக்கீங்க? இல்ல அதான் ஹவு மெனி ஹவர்ஸ் தூங்குறீங்க நீங்க? 10. நீங்க 8 to 10 சொல்றீங்களே. இல்ல தெரியாம சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க? 11. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 5. ஸோ 12, 1, 2, 3, 4, 5, 6. 5 மணிக்குன்னா 6 மணி நேரம் தான் தூங்குறீங்க. 10. அப்போ வந்து நீங்க வந்து ப்ரீபோன் பண்ணணும் உங்களுடைய மார்னிங் எந்திரிச்சு தான் நீங்க ஆகணும் ஃபஜருக்கு. ஸோ நீங்க ப்ரீபோன் பண்ணணும் உங்க ஷெட்யூலை. 11க்கு 10க்கு தூங்கி பாருங்க. உடனே ஷிஃப்ட் பண்ண முடியாது உங்க கிளாக்கை. நீங்க ஒரு அரை மணி நேரம் ஷிஃப்ட் பண்ணுங்க, இல்லை ஒரு 15 மினிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணி 10க்கு வாங்க. பட் சில அதாவது மினிமம் 7 to 8 மணி நேரம் தூக்கம் தேவை ஒரு அடல்ட்டுக்கு. 7 to 8. மோர் தென் 8 இஸ் நாட் குட். நிறைய தூங்கினா நாட் குட். இல்லை ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் ஸ்லீப்பிங் லாட். யூ ஆர் ஹேவிங் ப்ராப்ளம். நீங்கள் கேட்கறது வந்து சாட்டர்டே சண்டே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது வந்து பிரெயினில் பேக்ட், அந்த கிளாக் ஆல்ரெடி டியூன் டு வேக்கப் அட். ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வேலைக்கு போக வேண்டியதான் நீங்கள். சரி, ஆனால் அந்த ப்ராப்ளம் நம்ம யங்காக இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் இல்லையே. யங்காக இருக்கும்போது நிறைய நேரம் தூங்குவாங்க குழந்தைங்க. நாமளே ஸ்டூடெண்டாக இருக்கும்போது எப்படா தூங்குவோன்னு இருக்கும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது ஒரு நேப்பு பண்ணணும், லஞ்ச் போஸ்ட் லஞ்ச் நேப் 15 நிமிஷம் 30 நிமிஷம் நேப் பண்ணணும்னு சொல்கிறோம். நம்ம யங்காக இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம்லாம் தூங்கியிருக்கோம் சாப்பிட்டுட்டு. சாட்டர்டே சண்டே இப்போல்லாம் தூங்கணும்னா நைட்டு முழிப்பு தூங்க முடியல. ஸோ ஒரு விஷயம் என்ன ஆகும்னா வயசாக ஆக தூக்கத்துடைய நேரம் குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ரொம்ப ஓல்ட் ஆயிட்டா தூக்க நேரம் அதிகமாகும். ஸோ குழந்தையா இருக்கும்போது நிறைய தூங்குவீங்க. வயசாயிட்டுனாலும் வயசுல நான் சொல்றதுக்கு யூஆர் ஆல்ரெடி 80s 90sனாலும் பாடி ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் நிறையா. இன்பிட்வீன்ல கொஞ்சம் தூக்கம் குறையாது. ஆனால் 7 மணி நேரம் தூங்கணும். உங்க கொஸ்டின் வந்து சாட்டர்டே சண்டே எனக்கு தூங்க முடியலன்னா மனசு தான். ஏன் தூங்கணும்? நீங்க அங்க ஜஸ்ட் 6 மணி நேரம் தூங்கிட்டீங்க. 7 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிருங்க. ஏன் தூங்கணும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்லது தானே. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தா அவர் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு 8:30 மணிக்கு திருப்பி தூங்கிடுவாரு. இல்ல I can understand. அதாவது the body wants to sleep but your mind is not allowing you to sleep because it's habitual. அது ஹேபிட் ஆயிடுச்சு. நீங்க அது டெய்லி மண்டேலேருந்து இது வரைக்கும் ஃப்ரைடே வரைக்கும் அந்த எந்திரிச்சு நீங்க அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஸோ பட் உங்களுடைய சீனியர் லெவலில் ஏன் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கடந்து வந்துட்டேன். எனக்கு ஐ டிசைட் நான் 8 மணிக்கு எந்திரிச்சும் போகலாம் வார்டுக்கு, 10 மணிக்கு போனாலும் ஜூனியர் இருப்பாங்க. ஸோ யூ கோ மோர் சீனியர் தென் யூ ஷுட் பி ஓகே வா. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, எந்திரிக்கணும், கார் எடுக்கணும், போகணும், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ். அதே ஸ்ட்ரெஸ் சாட்டர்டே வந்துடுது உங்களுக்கு.
பட் தட்ஸ் ஓகே, நத்திங் ராங் இன் இட். சொல்லுங்க பில்லால். ஒரு 2-3 கேள்வி. அது சொல்லுங்க. எப்படி நீங்க ஆன்சர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஸ்லீப் அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. காலையில தான் போயிட்டு அந்த பாடிக்கு. சரி, சஸ்பெக்ட் தான் பண்றாங்க. ஆமா, அதனால நீங்க அந்த வாட்ச் பேட் பண்ணுவாங்க. ஆமா, அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இந்த டெஸ்ட் டேட்டாலாம் எடுத்து பிறகு கொடுப்பாங்கிறது ஒண்ணு. ஆமா, அதே போல அதுக்கு இந்த எதுவும் டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணா எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்குமா லாங் டர்ம்ல? ஸ்லீப் ஆப்னியாக்கு டேப்லெட் கிடையாது. உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னா பேசிக்கலா உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், சிபேப். ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து இங்க போவோம். ஓகே, இங்க போவோம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்லீப் ஆப்னியா அல்காரிதம். இப்போ நீங்க வந்து பாலிகிளினிக் உங்களை இங்க சஸ்பெக்ட் பண்ணுது ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்லையான்னு. ஸோ பாலிசோம்னோகிராம் ஸ்லீப் டெஸ்ட் இல்லை இந்த வாட்ச் பண்ணணும். அது பண்ணின பிறகு ஏஹெச்ஐ 5க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸ்லீப் ஆப்னியா இல்லை, சாப்டர் அங்கேயே முடிஞ்சிருது இல்லையா. இங்க 6ல இருந்து 14 இல்லை 15க்கு மேல இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட், 15க்கு மேல இருந்தால் ட்ரீட்மெண்ட் தேவை. 15க்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அந்த மயோஃபேஷியல் எக்ஸசைஸ் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னாலே சரியாப்படும். 15க்கு மேல இருக்கு அப்படின்னா ட்ரீட்மெண்ட் தேவை. என்ன ட்ரீட்மெண்ட்னா அந்த சிபேப் தான், அந்த மிஷின் தான், இந்த மிஷின் தான். பட் கன்க்ளூஷன்ஸ் ஜம்ப் பண்ண வேண்டாம். எப்படி என்ன உங்களுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் பார்க்கும்போது ஸ்லீப் ஆப்னியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அப்பியரன்சஸ் டிசெப்டிவ். நான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒபீஸா இருக்க மாட்டாங்க, நார்மலா இருப்பாங்க, ஆனால் சர்ப்ரைசிங்லி ஆப்னியா இருக்கும். ஏன்னா தூங்கும்போது அந்த பேக்ல இருக்கிற இந்த மசில் லாக்ஸா டோன் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஸ்லீப் ஆப்னியா வருது. பட் உங்க சிம்டம் என்னன்றதை பொறுத்து இருக்கு. சம்டைம் உங்களுக்கு டே டைம்ல ஸ்லீப்பியா இருக்கா இருக்கு அப்படின்னா நீங்க காலையில பள்ளி தோன்ற பிறகு ஒரு 2-3 hours தூங்குறேன்னா எனக்கு டே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடும். கரெக்ட். பிகாஸ் உங்களோட நைட் ஸ்லீப் வந்து ஒழுங்கா இல்லை, குவாலிட்டியா இல்லை. அது சில பேர் வந்து நான் அது மாதிரி தூங்கிக்கிறேன், எனக்கு என்னுடைய ஓன் பிசினஸ் தான், நான் அஃபோர்ட் பண்ணிக்கிறேன், நான் நேற்று ஃபஜர் தொழுத்துட்டு தூங்குறேன் அப்படின்னா ஃபஜர் தொழுத்துட்டு தூங்கலாமா வேணாமான்றது இமாம் தான் சொல்லணும். அது முறையா என்னன்னு தெரியல. ஏன்னா எங்கேயோ ஒரு வீடியோ பார்த்தா தூங்கக்கூடாதுன்னு சில இமாம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம் அதுக்கு? வரைக்கும் தூங்கக்கூடாது. சொல்லுங்க. அது ஒரு ஹதீஸ் இருக்கு, ஃபஜர் தொழுத உடனே தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சுபுஹ் தொழுதுட்டு இஷராக் வரைக்கும் தூங்கக்கூடாது. இஷராக்கு பிறகு தூங்கலாம். ஓகே. அதாவது சூரியன் உதயமானதுல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்கக்கூடாது. அதுக்கு பிறகு தூங்கலாம். ஓகே, தென் இட்ஸ் ஓகே. அது வரைக்கும் திக்ர் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு இது படிச்சேன் எங்கேயோ அந்த மாதிரி தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த உங்களுக்கு தான் அது. சுபுகு தொழுதுட்டு தூங்காதீங்க, இஷ்டா வரைக்கும் ஓதிட்டே இருங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக் தூங்கினாலும் தூக்கம் வராது, பழகிடும். ஒரு நிமிஷம் இருங்க பிலால், அவ்வளோதான கேள்வி. ஆமா, அந்த டேப்லெட்ஸ் சாதாரணமா சிபேப்புக்கு டேப்லெட் கடை இது இன்சோம்னியாக்கு டேப்லெட் இருக்கு, தூக்கமின்மைக்கு டேப்லெட் இருக்கு. கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா உங்களுடைய நேச்சுரல் தூக்கம் இல்லை இல்லையா, டேப்லெட் போட்டது. ஆனா ஓகே, ஒரே ஒரு விஷயம் என்ன, ஏன் தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு சொல்றேனே. தூங்கும் போதுதான் நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு விதமான கழிவை வந்து வெளியேற்றுது. அது தூங்கலன்னு சொன்னா அந்த கழிவு நிறைய அக்குமுலேட் ஆகி அல்சைமர்ஸ் டிசீஸ் வருதுன்னு சொல்றாங்க. டிமென்ஷியா, அல்சைமர் டிசீஸ். ஸோ பிரெயின் இஸ் கன்சிடர்ட் as a கிளீனிங் த டாக்ஸின்ஸ். ஸோ அப்போ வந்து தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தூக்கம் இல்லைன்னா இட்ஸ் பெட்டர் டு ஸ்லீப் வித் சம் டேப்லெட். அப்பதான் அந்த அல்சைமர் வராமல் இருக்கும். ஸோ அதனால டேப்லெட் எடுக்கலாம் அண்டர் த பிரிஸ்கிரிப்ஷன். இல்ல சில நேரத்துல வாரத்துல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் 2 நாளைக்கு காலைல எந்திரிச்சு வேலைக்கு போய் 10 மணிக்கு தான் கிளம்புவேன். லிஃப்ட் கிட்ட போகும்போது திருப்பி தூக்கம் வந்துருக்கு. என்ன காரணம் பார்க்கணும், லிஃப்ட் மாற்றணும். தூக்கம் வந்துருந்தா உங்களுக்கு ஒரு இன்னும் ஸ்லீப்பியா ஃபீல், அசதியா இருக்கு. அசதி வந்துருச்சு சார். டெஃபினட்டா நைட் ஸ்லீப்பை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ற மாதிரி தான், மயக்கமா இருக்கு அப்படியே பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி தான் பார்க்கணும் இருக்கா இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா அலர்ட்டா இருக்கணும். நீங்க அலர்ட்டா இல்லாம திரும்பியே நீங்க தூங்குறீங்கன்னா உங்களுடைய ஸ்லீப்ல நைட்ல ஒழுங்கா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்லீப் ஸ்டடி சொன்னேன் இல்லையா, அது பண்ணி பார்த்தா தெரியும் நைட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அந்த ஸ்லீப்லன்னு தெரியும். இருந்துச்சுன்னா வச்சிருப்பாங்க. எக்ஸசைஸுக்கும் ஸ்லீப்புக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கா? காலையில பண்ற எக்ஸசைஸுக்கும்
இல்லை அதான் தூக்கமின்மை இருக்கிறவங்க, இன்சோம்னியா இருக்கிறவங்க ஈவினிங்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து அந்த ஜென் மோடுக்கு போகணும் ஈவினிங்ல. உங்களோட அட்ரினலின் அதிகமாக இருக்கக்கூடாது. பட் தூக்கமின்மை இல்லாதவங்க நம்மள நார்மலாக இப்போ தூக்கமின்மை இல்லை எப்போ வேணால் எக்ஸசைஸ் பண்ணலாம். மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது, மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லையா, நீங்கள் மார்னிங் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால எக்ஸசைஸ் பண்ணுறதுனால தூக்க பிரச்சனைகள், எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. ஹெரிடிட்ரி கிடையாது, கிடையாது. அது வந்து ஒருவேளை அந்த அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரும் அந்த பாடியோட ஹேபிட்டஸும் ஜெனட்டிக்கா வரும். அதனால அது ஸ்லீப் ஆப்னியா வருது. ஸ்லீப் ஆப்னியா இஸ் நாட் ஹெரிடிட்ரி, பட் த பாடி ஹேபிட்டஸ், ஹவு யூ லுக், ஹவு யுவர் நெக் லுக்ஸ் இஸ், அதனால ஸ்லீப் ஆப்னியா வந்துட்டோம். புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது இந்த ஷார்ட் நெக்கு இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கு, அதெல்லாம் வந்து ஹேபிட், அது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நெக்கை ஆமா, ஏன் யூஸ் பண்ணல? ட்ரை பண்ணீங்களா? அதுதான் சில பேர் வந்து ட்ரை பண்ணாமையே எனக்கு பிடிக்காது, எனக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறீங்க. யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ரெண்டல் கொடுப்போம் மிஷினை. ரெண்டல் நீங்கள் ஒரு நாள் ரெண்டல் ட்ரை பண்ணுங்க. சாங்கிலே கொடுப்பாங்க ரெண்டல், ஜஸ்ட் ரெண்ட் பண்ணி ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மிஷின் ஹஸ் பிகம் வெரி ஸ்மால் அண்ட் மாஸ்க் ஆல்சோ ஹஸ் பிகம் ஸ்மால். முன்னாடி மாதிரி இல்லை. போய் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்க, வேலை செஞ்சுன்னு பாருங்க. பட் யூ கேன் கன்சிடர் த எக்ஸசைசஸ். அந்த எக்ஸசைசஸ்லாம் உடனே வேலை செய்யாது. யூ ஹேவ் கீப் ஆன் டூயிங் இட் ஃபார் மெனி அது ஒரு ருட்டீன் ஆக்கிடணும். நேசல் பிரீத்திங், டங் எக்ஸசைஸ். அதாவது 8 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னீங்க. 7ல இருந்து 8. 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னா 9 மணிக்கோ அல்லது 10 மணிக்கோ தூங்கினாதான் 5 மணிக்கு எதிர்க்கிறவங்களுக்கு கரெக்ட். என்னுடைய ஹேபிட் என்னன்னா, பகல் நேரத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். கரெக்ட். பகல் நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணா தூக்கம் வந்துடுது, அது தூங்கிடுங்க. ஆனா நைட் நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால எப்பவுமே வந்து 10 மணிக்கு மேலதான் ப்ரிப்பேர் பண்ண உட்காரு. கரெக்ட். அப்படி பார்த்தோம்னு சொன்னா எனக்கு வந்து 1 மணி வரைக்குமே வேலை இருக்கு, எனக்கு தூக்கம் வரல. அதுக்கு பிறகு நான் தூங்குறீங்க, எனக்கு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் கிடைக்குது. ஆனா துகருக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம், அசருக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம், எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 8 மணி நேரம் வந்துருது. ஸோ அதுதான் கியூமுலேட்டிவ் ஸ்லீப் தான் முக்கியம். இன்ஃபேக்ட் சில சமயம் நீங்க பே பேக் கூட பண்ணலாம். இந்த வீக்கெண்ட்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக தூங்கிக்கலாம். ஸோ டோட்டல் ஆவரேஜா ஒரு 7 மணி நேரம் இருக்கணுமே தவிர கண்டினியூஸா 7 மணி நேரம் யாரும் சொல்லணும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இது வந்து ஒரு ரஃப் கைட்லைன்ஸ் தான் சொல்றோம். ஹை அச்சீவர்ஸ் இருப்பாங்க, சில ஹை அச்சீவர்ஸ். சில பேர் அவங்களாம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குறாங்க லைஃப்ல, நல்லா தான் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ பிரசிடென்ட்லாம் இருக்கிறாங்க, மகாத்தீர்லாம் வந்து அவர் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, நான் 5 மணி நேரம் தான் தூங்குறேன்னு சொல்லியிருந்தார். அவர் 90 இயர்ஸ் 100 இயர்ஸ் ஆயிடுச்சா. ஸோ அல்லா இஸ் பெட்டர் நோன் தேன் நம்ம ஆவரேஜா சொல்றோம். பட் வாட் சூட்ஸ் உங்களுக்கு எந்த உங்க உடம்புக்கு தெரியுது இல்லையா, உங்களுக்கு எப்போ டயர்டா இருக்கோ அப்போ தூங்கிங்க. வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால நிறைய ஃபார்வர்ட் ஆகும். இந்த டைம்ல இந்த ஆர்கன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்குது, அது உண்மையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க வந்து ஸ்லீப் ஆகும் போயிட்டு 1 மணிக்கு அதெல்லாம் வந்து நிறைய ஃபேக். அது எப்படி மனுஷன், அது எப்படி ஒரு கிட்னி, நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே அல்லா தாலா எப்படி பண்ணிருக்காங்க. கிட்னி கண்டினியூஸா வேலை செய்யுது, பிரெயின் கண்டினியூஸா வேலை செய்யுது, ஹார்ட் கண்டினியூஸா வேலை செய்யுது. எங்க நிக்குது எதுவுமே? எந்த ஆர்கனுமே ரெஸ்ட் எடுக்கலையே. இல்ல எங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க நீங்க. இல்ல அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. சரி சரி ஓகே. அது வந்து நார்மலா நம்ம வந்து தூங்க போகும்போது லைட் கொஞ்சம் டிம்மா இருக்கணும். அட்மாஸ்பியர் சொல்றேன். அந்த போன்ல இருக்கிற அந்த ப்ளூ லைட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் கேன் அஃபெக்ட் த பிரெயின். கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம பிரெயின், இது நைட்டா டேயான்னு கன்ஃபியூஷன் வரும்.
அந்த கன்வீனியன்ட் இருக்கு. பட் அதுவே நமக்கு இப்போ ஹேபிட் ஆயிடுச்சு இல்லையா, ஃபோன் அடிக்ஷன் வந்துருச்சு எல்லாத்துக்கும். நம்ம வந்து இப்போ நானே ஃபோன் பார்த்துட்டு தான் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்த்துட்டு தான் யாருமே, ஐ டோன்ட் திங்க் யாருமே பார்க்கலன்னு சொன்னால் நம்ம ஆச்சரியமாக பார்க்கணும். யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நான் ஃபோன் பார்க்கல அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் யாரும் ஒருத்தர் பேர் இருப்பாங்க. ஏன்னா அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்க 3G. இப்போ சிங்கப்பூரில் இந்த ஃபோனும் வச்சுக்க முடியாது, 3G ஃபோன் 2G ஃபோனும் கிடையாது இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஹோல் சிஸ்டம் டு ஆன்சர் கொஷின் நல்லது இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் பிரச்சனை இல்லை. அன்லெஸ் உங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் ராங் சார்ஜரை போட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா அது கரெக்ட். இல்லை இல்லை, வி டோன்ட் நோ. நிறைய கேள்விப்படுறோம் இந்த மாதிரி ராங் சார்ஜரை போட்டுறாங்க. அது மாதிரி பயம் இருந்தால் பெட்டர் டு கீப் த ஃபோன் பிட் ஃபார் அவே. மற்ற அந்த ஃபோன்ல இருந்து ரேடியேஷன்லாம் ஒன்றும் வரல, அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணும்ன்றது தான் நம்ம ஹதீஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அது கூட நான் படித்தேன், கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணும். இட் ஷுடன்ட் பி டூ டார்க். ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் கொஞ்சம் இருக்குமே எப்படி இருந்தாலும். அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் அதே வாட்ஸ்அப் இல்லை இல்லை, டார்க்காக இருக்கணும். டூ டார்க்கா கம் இருக்கக்கூடாது. இல்ல இல்ல சில சமயங்களில் இப்போ வந்து எல்டர்லி பீப்புள் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இந்த நடந்தா டக்குன்னு லைட் வர மாதிரி இருக்கு, அந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, அது போட்டுக்கிட்டா ஈஸி. நைட் லேம்ப் இருக்கிறது நல்லது. ஒரு கேள்வி கேட்க சொன்னாரு. சொல்லுங்க. திருமணத்துக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டு இருந்தாராம், அதுக்கப்புறம் சரியா தூங்குறது இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு தான் எவ்வளவு பெரிய கேள்வி. அது யாருக்குன்னு தெரியல. இந்த கேள்வியுமே வரலையேங்கிறதுக்காக சொன்ன உடனே இதுதான் சொன்னது. அது அவங்க சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க வேற திருமணம் தான் பண்ணணும். இப்ப நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, இங்க இருந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப சவுண்ட் அங்கிருந்து வரணுங்கிறதுக்கு தான். ஆமா, வேற யாராவது கேள்வி சமாளிக்கிறீங்க. ஏற்கனவே சொல்லி கொடுத்தாரு எப்படி சட்டம் சொல்றீங்கன்னு தெரியலையே. சொல்லுங்க. Yeah, position of sleep, right lateral, right side, left side, okay, better. சைடில் தூங்குறது பெட்டர். இப்படி தூங்குறது அவ்வளோ பெட்டர்னு சொல்ல முடியாது. சைடில் தூங்குறது பெட்டர். குப்புற படுக்கிறது யாரும் தூங்க போகிறதில்ல, படுக்கக்கூடாது, யாரும் தூங்க முடியாது இல்லையா, மூஞ்சி வர. அதனால ரைட். ஏன் ட்ரீம்ல வந்து இட் இஸ் டோட்டலி நான் ரியாலிட்டி திங்ஸ் ஆர் கம் ஃப்ரம். ட்ரீம் வந்து தனி டாபிக். இன்ஃபேக்ட் வில் பி மோர் பெட்டர் டு ஹேஸ் சம் ஸ்பிரிச்சுவல் content. Dream is not analyzed properly in science. Nobody can know. Dream யாரும் கண்ட்ரோல் பண்ண, அல்லாஹ் தான் கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறேன். Dream is subconscious state. I cannot decide what I want to dream, and you cannot control what you want to dream. It comes on its own comes from Allah, I think. உங்களுக்கு எது இருக்கா இமாம் ட்ரீம் எப்படின்னு? ஐ திங்க் ட்ரீமை பற்றி நிறைய ரிசர்ச் இருக்குது, ட்ரீமை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, இஸ்லாமில் நிறைய எழுதியிருக்காங்க. பட் என்னுடைய சயின்டிஃபிக்காக நோபடி ஹஸ், நம்ம உங்களுடைய ட்ரீமை நான் கேப்சர் பண்ண முடியாத, நீங்கள் சொல்கிறது தான். there is no way I can see what you are dreaming, இல்லை, that's so difficult. ட்ரீமா இல்லை, ட்ரீம் ஸ்லீப் எல்லாருக்கும் இருக்குங்க. நம்ம எல்லாரும் ட்ரீம் பண்ணுறோம் டெய்லி, நம்ம அதை ரிமெம்பர் பண்ணுறது நெக்ஸ்ட் டே மார்னிங். தட்ஸ் ஒன். நிறைய ட்ரீம் வருது. சில பேர் நீங்க சொல்ல மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கு, எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குன்னு. அது நத்திங் ராங் இன் இட். அந்த மாதிரி பீப்புளை வந்து டெஃபினெட்லி வி நீட் டு டூ த ஸ்லீப் ஸ்டடி அண்ட் சி எந்த தூக்கத்தில் நீங்க இருக்கீங்க, ஸ்டேஜ் 2லயே இருக்கீங்களா, டீப்புக்கு நீங்க போலையான்னு பார்க்கணும். ஓகே, ஸ்லீப்பிங் பொசிஷன் சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ரைட்ல படுத்தா தூங்க நேரமா, ஏன்னா நான் லெஃப்ட்ல படுத்து தூங்கிட்டேன். இது சுண்ணா ரைட்ல படுத்தா சுண்ணான்னு தெரியும். அது கஷ்டம் தான். எனக்கே அந்த மாதிரி பர்சனலா இருக்கு. எனக்கு லெஃப்ட்ல படுத்தா வர மாட்டேங்குது. நான் வந்து ரைட், இந்த லெஃப்ட்ல படுத்தா எனக்கு வரும், எனக்கு ரைட்ல படுத்தா வராது. ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சுண்ணான்னு சொல்றாங்க, ரைட்ல தூங்குறது சுண்ணான்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. பட் இட்ஸ் நாட் முடியலன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் ஆகாது, அது ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்படி படுத்து அதுல போய் ஹார்ட் தொடர அளவுக்குலாம் ஒன்றும் ஆக போகுது.
இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒன்று அது பட் sleep apnea, insomnia, வரதுக்கான main reasons அதெல்லாம் அவாய்ட் பண்றது என்ன செய்யலாம்? How do we have a healthy lifestyle? Is it related to age? ஸ்லீப் ஆப்னியா இஸ் ஒரு கண்டிஷன், இன்சோம்னியா ஒரு கண்டிஷன். ஸ்லீப் ஆப்னியா வெயிட், பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஹஸ் டு பி லெஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ். அந்த மயோஃபேஷியல் எக்ஸசைஸ் சொன்னேன் இல்லையா, அந்த வாயில் இருக்கிற அந்த எக்ஸசைஸ், வாய்க்குள்ள எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிட்டு இருக்கணும். சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருந்தா இந்த மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவா இருக்கும், கொலாப்ஸ் ஆகாது. ஸோ அது வந்து ஸ்லீப் ஆப்னியா ப்ரிவென்ஷன். இன்சோம்னியா மனதளவில் வந்த ஒரு நோய், மனசுல தான் இருக்கு பிரச்சனை. தட் மீன்ஸ் கவலை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது இருந்தால் தூக்கம் வராது. ஸோ அல்லாஹ் ஒரு சூறால சொல்றான், நான் சூறா மறந்துட்டேன், அது சொல்றான் உங்களுக்கு வந்து உங்கள் கவலைகளை போக்குவதற்காக தான் தூக்கத்தை கொடுத்தேன்னு சொல்றான். அதான் கவலையா இருக்கும்போது நீங்க போய் தூங்கிருங்கன்றான். பட் இங்க மனுஷனுக்கு வந்து கவலையா இருக்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது. உங்களுக்கு சொல்றது புரியுதா? என்னுடைய பர்சனல் லைஃப்ல சின்ன வயசா இருக்கும்போது ஏதாவது ஒரு எக்ஸாம் ஒழுங்கா பண்ணல, இல்லை ஒழுங்கா படிக்கலன்னா எனக்கு போய் தூங்கிடுவேன், தூக்கம் வந்துடும். இப்போ வந்து தூக்கம் வர மாட்டேங்குது கவலையா இருந்தா, அதையே சிந்தனை ஓடுது. ஸோ இது மனசுல இருக்கிற போன வாரம் டாக் மாதிரி தான் ஸ்ட்ரெஸ். ஸோ இன்சோம்னியா வராமல் இருக்கணும்னா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும், ஆங்ஸைட்டியை மேனேஜ் பண்ணணும், மெடிடேஷனு, ஸ்பிரிச்சுவல் வேயா போகணும். மாத்திரையும் இருக்கு, முடியலன்னா மாத்திரையும் இருக்கு. ப்ரிவென்ஷன் வந்து பி ஹாப்பி, தென் யூ வில் ஸ்லீப் வெல். Recently, one study Singapore and majority of Singaporeans are sleep deprived. Most sleep deprived countries. கரெக்ட். I don't know whether this has to do anything with. லைஃப் ஸ்டைலு, Is it a personal lifestyle or is it structured? structured country's lifestyle. Because in a country like Singapore, it is considered lazy if you are sleeping. But அந்த ஒரு dimension is now slowly changing. The country is moving away from PSLE results recently vanchu illaya. They are not telling yaar got fast yaar and the mari country is changing illaya. They don't want to put the pressure. So the country also moving towards the newer generation are not interested in that type of படிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படி இல்லை. இப்போ நியூவர் ஜென்ரேஷனை சும்மா இருக்கிறதே ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டம் இல்லை உங்களுக்கு. ஆனா யங்கர் ஜென்ரேஷனுக்கு சும்மா இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஐ வாண்ட் லீட் மை லைஃப். ஏன் நான் கன்வென்ஷனல் ரூட்டை நான் ஓடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்றது நினைக்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஓரளவுக்கு வேற வழி கிடையாது. நீங்க அதுக்கு வந்து அந்த ஜென்ரேஷனுடைய ஆசைகளை நம்ம கேட்கலன்னு சொன்னா then rebel ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. So the government also slowly changing. It's okay to say no. எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை லைஃப்ல. நம்மளுடைய பர்சனல் ஹாப்பினஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்னால் இவ்வளவுதான் முடியும்னா ஓகே, இது நோ நீட் டு ரன் ரேட் ரேஸ் இல்லைல்ல. as long as it's in the purview of the healthy lifestyle ன்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி. Yeah, you are correct. The country also make. ஏன் அப்படின்னா சிங்கப்பூர் இஸ் மேல இருந்து பார்க்கும்போது ஹைலி லிட் கண்ட்ரி, வெளிச்சமா இருக்கிற ஊர் சிங்கப்பூர். நாம் வந்து மாத்திட்டோம் இல்லையா, நைட்டா இருக்க வேண்டிய ஊரை வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இட்ஸ் எவ்ரிவேர். ஸ்லீப் இஸ் நாட் ஈஸி. நீங்க ஒரு 12 மணி 1 மணிக்கு எழுந்திரிச்சு டிரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா த நைட் லைஃப் இஸ் சோ ஆக்டிவ் இன் சிங்கப்பூர், சோ ஆக்டிவ். நீங்க ஊர்லலாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அட்லீஸ்ட் இந்த கிராமங்கள்ல. இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க, 2 மணிக்கெல்லாம் ஓடுறவங்களா இருக்கிறாங்க. ஓகே, நன்றி. கேள்வி இருக்குதா? இல்லை. ஓகே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சிறிய தகவல். இது வந்து ஃபீட்பேக், இன்றைய நிகழ்ச்சியுடைய ஃபீட்பேக் இல்லை. இது கொஞ்சம் QR ஸ்கேன் பண்ணிட்டு நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க. தயவுசெய்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா 24 ஜனவரி, அடுத்த வருடம் ஜனவரி 24. இதுல மிக முக்கியமான ரமலான் வர்றதுனால அதற்கான தயாரிப்பு எப்படின்றத பற்றி டாக்டர் கசாலி அவர்கள் இதே இருக்கும். மேலும் தகவல்களை நம்ம விரைவிலே கொடுப்போம். நீங்க அனைவரும் வரணும், வந்து கலந்துக்கணும், தெரிஞ்சு சொல்லுங்க. இதுக்கு அடுத்தது தான் மெகா ஈவென்ட் 7th February. நம்ம வருடம் இந்த சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் மறுபடியும் இணைந்து சிங்கப்பூர் இணைந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குன்றது என்ன சொல்லிடுறோம். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அவசியம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தெரிஞ்சவங்க அதை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ ஃபீட்பேக் கொடுத்தாச்சு.
இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான தேதி இருக்கிறது. அதுக்கப்புறம் சமஸ்காரம்லாம் இருக்குது. நீங்கள்லாம் அவசியம் திருச்சொண்டியாக சாப்பிட்டு போகணும். இங்க வருகை கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த, இந்த இடத்தை கொடுத்து நம்மெல்லாம் மறுபடியும் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மஸ்ஜித் அப்துல் கஃபூர் அவருடைய நிர்வாகிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எங்களுடைய வேண்டுகோள் ஏற்று இங்கு வருகை புரிந்த டாக்டர் அவர்களுக்கு நம்முடைய தலைமையான நன்றி அவசியம் சொல்லுங்க. இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை இதுதான், தூக்கமின்மை. போன தர அந்த மன உளைச்சலை பற்றி பேசணும், இந்த தர தூக்கமின்மை. இதுங்க நம்மளெல்லாம் எப்படி நல்லா தூங்கலாம், எதெல்லாம் விட்டுருக்கோம் தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க நீ கேட்டுட்டு போனாலும் மக்கள்கிட்ட சொல்லி இது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை இங்கே நடத்துறோங்கிறத நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா இந்த மக்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி இதோடு முடிவடைகிறது. வந்து வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றி கூறி தேநீர் இடைவேளை இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் மற்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாரூக் அவர்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டு இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. ஃபாரூக் அவருடைய ஒத்துழைப்போடு மனதார நன்றி. வணக்கம்.